இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு குட்டி தோசையோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. யோசிச்சு பண்ணால் தான் நல்லா வராது. திடீர்னு தோணுச்சு, சரி குட்டி தோசை ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி சொல்லிவிட்டு எங்கள் பசங்க ரொம்ப ஆர்வமாக ஆயிட்டாங்க. இன்றைக்கி குட்டி தோசை வித் நான் இன்றைக்கி ஒரு வெங்காய சட்னி அரைச்சேன். வீடியோ போட்டிருப்பேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வெங்காய சட்னி தான் இன்றைக்கி காம்பினேஷன். குட்டி தோசை லவர் யாரெல்லாம் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் பாப்பா ஹாப்பியாக குட்டி தோசையை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க சாப்பிட்றதுக்காக. அந்த அம்மா கட்டில் மேலே பெட்டு மேலே தட்டை வச்சுட்டு நின்றுக்கிட்டே டோரா புஜி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே என் பையன் கொஞ்சம் வித்தியாசம். ஏபிசிடி தோசை 1 2 3 அதாவது நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கேட்பான். அதனால் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன். இந்த குழந்தைங்கள்லாம் பால்வாடி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க. இதுவே அவங்க பால்வாடியோ ஸ்கூலோ சேர்த்துட்டோம் அப்போ தான் அவங்க 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க. நம்மளுக்கு டைம் மினிஷன் ஸ்பீடாக ஓடுது. இந்த அம்மாங்களோட ஃபீலிங் பசங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் தான் நம்மளால நல்லா தூங்க முடியும். ஆனால் இப்படி சோதிக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அன்றைக்கி செஞ்ச வெங்காய சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, இன்றைக்கி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசை சுட்டுக்கிட்டே நான் ஒரு பக்கம் ஹீட்ரு போட்டுருந்தேன். தண்ணி காஞ்சிட்டு இருந்துச்சு. 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் கொஞ்சம் பக்தி பழமாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பால்வாடி கிளம்புற டைமில் தான் பால் கொடுக்குறது. காலையில் எழுந்த உடனே குடித்தாங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. என் 2 பசங்களும் சமத்தான் பால்வாடி போயிட்டு வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாப்பாவை தம்பியும் பால்வாடிக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சேனுக்கு சாப்பாடு வச்சாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ லஞ்சுக்கு சமைக்கணும். லஞ்சுக்கு ரசம் வச்சேன். அதுக்கப்புறம் மாதுளப்பழம் ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை ஜூஸ் போட்டு பசங்க வந்தால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிறுக்கீரை பொரியல், ரசம் வித் சாப்பாடு, இதுதான் இன்றைக்கி செஞ்சேன். அதுக்குள்ளே மாமா வந்துட்டு இருந்தாங்க. அதனால மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. மாமா படம் பார்த்துட்டே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க லஞ்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் 3 மணி ஆயிடுச்சு. அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேரை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா பக்கத்து வீட்டுக்கார அவங்க குழந்தைய கூட்டிட்டு சொல்ல அப்படியே எங்கள் பசங்களுக்கு கூப்பிட்டு வந்துருந்தாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியை எடுத்தாச்சு, கிளம்பு கடைக்கு போய்ட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கடைக்கு கூட்டின்னு போய் பன்னு அங்கே வேறு பால்கோவா பன்னு இருந்துச்சா, அது எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால அதெல்லாம் வாங்கி அப்படியே மென்னுக்கிட்டே வீடு சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே மாமா திரும்பவும் போய் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நானும் பசங்களும் மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா காலையில், அதை எடுத்து கொடுத்தேன். 2 பேரும் ஜாலியாக நாங்கள் 3 பேர் பேசிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இதுதான் எங்களோட மினி விலாக். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஹாவ் எ நைஸ் டே. கண்டிப்பாக என்னோட சேனலை விசிட் பண்ணுங்க.